தேர்தல் விதி மீறலில் ஈடுபட்ட அமைச்சர் உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக வழக்கறிஞர் பிரிவு அணியினர் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பேருந்து நிலையத்தில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து வாரிசு அமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தேர்தல் அதிகாரிகளால் மூடப்பட்டிருந்த திமுக கல்வெட்டுகள், அண்ணா சிலை ஆகியவை திறக்கப்பட்டன. இதனை அறிந்த அதிமுக கழக வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் செல்லப்பாண்டி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் தேர்தல் விதிமீறல் ஈடுபடும் உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் தெரிவித்தனர். ஆனால் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்கில் செயல்பட்டதால் தேர்தல் அதிகாரிகள் மீதும் உதயநிதி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தலைமைச் செயலகத்தில் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு அளித்தனர். மதுராந்தகம் நகரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடோட அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பிரச்சாரமானது இன்னைக்கு நடைபெற்றது. திரு செல்வம் என்பவர் ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்படி இப்போ பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் சிலையில் மறைக்கணுன்றது தேர்தல் நடத்தை முறையில் இருக்குது. தலைவர்களோட சிலையில திறந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய திமுகவினரால் அமைக்கப்பட்ட கல்வெட்டுகளையும் திறந்து அதிகாரிகள் ஒரு தலைபட்சமாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக இன்னைக்கு ஈடுபட்டு இருந்தாங்க. இது சம்பந்தமாக முறையாக நாங்கள் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர்கிட்ட முறையாக புகார் கொடுத்தோம். அவங்க கொடுத்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு புகார் கொடுத்து எந்த விதமான நடவடிக்கையும் அவங்க அதிகாரிகள் எடுக்கலை. உடனடியாக நாங்கள் இங்கே சென்னைக்கு தலைமை செயலகத்துக்கு தேர்தல் அதிகாரியை பார்த்து புகாரானது கொடுத்தோம். புகாரை பெற்றுக்கிட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருந்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக வழக்கறிஞர் பிரிவு சார்பாக இதை வன்மையாக கண்டிக்கிறோம்.